கல்யாணத்துக்கு பிறகு தனியாக உரையாடுறதுன்றது ஒரு பாவம்னு உங்களுக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஹீலிங் த ஹார்ட் பாட்காஸ்ட். ஐம் யுவர் ஃப்ரெண்ட். இஸ்லாமில் ஒரு திருமணமான ஆணோ பெண்ணோ தன்னோட எதிர்பாலினத்தோட உணர்வுபூர்வமாக அவங்கள நெருக்கிறது, அவங்க கூட நண்பர்களாக இருக்கிறது, இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம அவங்க கூட உரையாடுறது, இது எல்லாமே ரொம்ப பெரிய பாவம். ஏன்னா எல்லா பெரிய பாவமும் ஜஸ்ட் ஒரு சேட்டிங் தானே அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம்னு. இங்கே நீங்கள் கவனிச்சிங்களா? அல்லாஹ் நீங்கள் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம லேட் நைட்டில் உட்காந்து சேட் பண்ணுறது, சீக்ரெட்டாக மெசேஜ் பண்ணுறது, எமோஷன்ஸ், நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறது, இது எல்லாமே ஹராமான வழிக்கு உள்ள ஒரு செயல் தான். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு திருமணமான ஒரு ஆண் அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சக பெண் தோழியோடையோ இல்லை கூட படிக்கக்கூடிய ஒரு சக பெண் தோழிக்கிட்டேயோ அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, ரொம்ப மெதுவாக பண்ணுறாங்க, சாதாரணமான விஷயம். ஆனால் அது எப்படி ஆகும் அப்படின்னு, அந்த பெண் அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை புகழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் தன்னை புரிஞ்சுக்கிறாரு உலகத்திலேயே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிக்சரை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க அவங்களோட ஹஸ்பண்டை அவங்க கண்டுக்காமல் போக ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் ஆபத்துக்குரியதாக தெரியாததாக இருந்தாலும் பிறகு இதுதான் உணர்வு ரீதியான துரோகத்தை ஏற்படுத்துது. உணர்வு ரீதியான துரோகமும் ஒரு பெரிய பாவம் தான். அது நிறைய பேரோட மேரேஜ் லைஃப்பை உடைச்சிருக்கு. அது நம்மளோட ஹார்ட்டை இறுக வைக்கிது. இது எல்லாத்தையும் விட மோசமானது, ஷைத்தான 2 இதயங்களுக்கு நடுவில் அது கொண்டு வந்துடுது. திருமணத்துக்கு வெளியில் நம்மளோட எமோஷன்ஸை ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் கொடுக்கும்போது நம்ம கணவர் மனைவி மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். 2வது, அவங்களோட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். 3வது, நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட மறப்போம். இந்த இடத்துல ட்ரஸ்ட்டுன்றது செத்து போக ஆரம்பிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கையை உடைக்கிறதும் ஒரு பாவம் தான். அது உடல் ரீதியாக ஏற்படாட்டினாலும். நம்ம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது, நாவுடைய விபச்சாரம் பேசுவது மூலமாக ஏற்படுறது. இது தொடுறது நடக்காட்டினாலும் நம்மளுடைய ஹார்ட் அந்த இடத்துல விபச்சாரம் செய்யுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பேசுகிறது ஆஃப்லைன் ஆன்லைனில் ஜஸ்ட் சேட்டிங்னு சொல்லி பேசுகிறோம்ல, அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாவம்ன்றது ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும். நம்ம சாதாரணமாக சேட்டிங்னு நம்ம ஆரம்பிக்கிறது அவங்க மேலே ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை ஃபஸ்ட்டு உருவாக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டை அவங்கக்கிட்ட அவங்கள எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கும். நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அந்த நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது சில விபச்சாரத்தில் போய் முடியும். உங்களோட திருமணத்தை பாதுகாத்துக்குங்க. பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்கள். எந்த ப்ரைவேட் சாட்டும் பண்ணக்கூடாது. லேட் நைட் மெசேஜிங்கே இருக்கக்கூடாது. எமோஷனை நம்ம இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணவே கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேச்சு ஆப்போசிட் ஜெண்டரோட வச்சுக்காதீங்க. அண்ட் அது எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளோட கண்ணை பாதுகாக்கணும். எந்த ஹராமான விஷயத்தையும் பார்க்காதீங்க. எந்த ஒரு ஃபித்னாவோட அக்கௌண்ட்டையும் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி ஃபாலோ பண்ணாதீங்க. நியூடான பிக்சர்ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுலேருந்து தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுனா, நம்மளுடைய உள்ளத்தில் பாய்சனை உண்டாக்கும். நம்ம வெட்க உணர்வை குறைச்சிரும். நம்மளுடைய துணையை இன்னொருத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண வைக்கும். உங்கள் துணைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது லாயல்ட்டி, கம்பேரிசன் இல்லை. சரி, இதுக்கு ஒரு உண்மையான க்யூர் என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஹார்ட் ஒருத்தவங்களை தேடி போகுது அப்படின்னா உங்களோட கனெக்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். தொழுகை அதிகமாக்குங்க, துவா அதிகமாக செய்யுங்க. உங்கள் துணையோட குவாலிட்டி டைமை செலவிடுங்க. அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்க, உங்களோட ஹார்ட்டை பாதுகாக்க சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவங்க உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடைன்னு. அண்ட் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க, ஒரு உண்மையான நம்பிக்கையாளர்னால் அவங்க யாரும் பார்க்காத அப்போயும் உண்மையாக இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான நம்பிக்கையாளர் அப்படின்னு. சரி, ஒரு வேளை இந்த ட்ராப்பில் நம்ம விழுந்துட்டோம், என்ன பண்ணுறது? மிஸ்டேக்ஸுன்றது வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். பெஸ்ட்டாக வாழ்க்கையில் வந்தவங்க கூட, ரொம்ப ரொம்ப நல்லவங்க கூட வாழ்க்கையில் தவறுதலாக விலக தான் செஞ்சுருக்காங்க. இங்கே விஷயம் என்னென்னா, யார் அதிலிருந்து மீண்டு சரியாகி அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்றது தான். உங்கள் துணையோடு உட்காருங்க, அமைதியாக
உள்ளத்தில் உண்மையான எண்ணத்தோடு உட்காருங்க. உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஒரு வேளை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை ஆமாம் நான் தப்பு தான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குங்க. உண்மையாக மனதார உங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ்கிட்டேயும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துற அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் துவா செய்யுங்க. ப்ராக்டிக்கலாக இதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுங்க. எந்த ஹராம் கனெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதெல்லாம் அதை உங்களுக்கு தூண்டுதோ அதிலிருந்து தவிர்த்துருங்க. ஃபஸ்ட்டு திரும்ப அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கடை தான் செய்யணும். சில நேரங்களில் ப்ரைவேட்டாக நம்மளுடைய இதயத்தை அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரி பண்ணுறது இன்னும் சிறந்ததாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம அந்த விஷயத்த நம்ம கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ சொன்னோம்னா அது இன்னும் பிரச்சனையை தான் கொண்டு வரும். அப்படின்ற சமயத்தில் அது அல்லாஹ்கிட்ட சொல்லி அவன்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு உங்கள் மனதை சரி பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னிப்பு கேளுங்க, உண்மையாக இருங்க, இதுக்கான ஆக்ஷன் எடுங்க. இதுதான் நம்மளோட ரியல் ஹீலிங். என்னோடய கடைசி வார்த்தைகளை சொல்கிறேன். திருமணம்ன்றது ரொம்ப புனிதமானது. பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும், நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நம்மளுடைய கனெக்ஷன்ஸையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய துரோகங்கள் லவ்னால் ஏற்படுறது கிடையாது, அது லஸ்ட்னால் ஆரம்பிக்கிறது தான். வெறும் சிம்பிளாக ஒரு ஹாய் தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியும் அதை சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நமக்கே தெரியும் இது இன்னசென்ட்டான சேட் கிடையாதுன்னு. ஸோ ஷைத்தானுக்கான வழியை திறந்து விட்டுறாதீங்க. அவன் எல்லா கதவுகள் வெளியேயும் காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா லாயல்ட்டியோடு நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு வீடாக அமையும். அதே லஸ்ட்டை கொண்டு நம்ம வளர்க்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு காயமாக மாறும். ஸோ அல்லாஹ் நம்மளை நம்பி தந்த இந்த இதயத்தை பாதுகாப்பாக பார்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய துணைகளுக்காக தூய்மையாக்கி வைப்பாயாக. பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு இடையில் நேசம், நேர்மை, இரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ஆமீன்.